இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரொம்ப ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க மகாநதி சீரியலோட ஒன் ஆஃப் த ஹீரோவான குமரனை பத்தி தான். இவங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குமரனோட உண்மையான பெயர் கமருதீன் பாஷா. இவரு செப்டம்பர் 14ஆம் தேதி சென்னை ஆவடியில பிறக்கிறாரு. இவரோட பூர்வீகமே இங்க சென்னை தான். இவர் ஒரு முஸ்லிம். அது மட்டும் இல்லாம இவரு சின்ன வயசா இருக்கும் போதே இவங்க அப்பா இறந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. ஸோ அம்மா பொதுவா முஸ்லிம்ல பெண்கள் அவ்வளவா வேலைக்கே போக மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க அப்பா இல்லாத காரணத்தினால 2 பேரையுமே படிக்க வைக்கணும், அவங்க அக்காவையும் சரி இவரையும் சரி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்கனால என்ன முடியுமோ அதை பண்ணி ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைச்சு இவங்க 2 பேர்த்தையும் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆவடியில தான் படிக்கிறாரு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவரை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் அவங்க அம்மா படிக்க வைக்கிறாங்க. 2008லலாம் அவரை அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்காரு. 2010ல தான் அவரு FB பேஜே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி சின்ன சின்னதா அவர் பண்ற விஷயங்களை அவர் அந்த இதுல போடுறாரு. 2014 அவர் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சதாக போட்டிருக்காரு. 2014ல கிட்டத்தட்ட BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சே முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வேலை நம்ம எப்படியாவது தேடி ஆகணும். ஏன்னா நம்ம படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஃபேமஸான காலேஜ்ல வேற படிச்சிருக்காரு. கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலை கண்டிப்பா கிடைச்சிரும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கிறாரு. என்ன ஒண்ணு அப்படின்னா அவங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க, டே தம்பி உனக்கு அப்பா இல்ல, அதனால நீ தான் அக்காவை பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும், இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எப்பவுமே இருக்காத, உன்னை நம்பி நீ தைரியமா எதுலையுமே இறங்கு, எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்ய, அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அவங்க அம்மா தான் ஸ்டார்டிங்ல இருந்தே அவரை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ கிடைச்ச வேலையெல்லாம் செய்வோம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு எல்லா இதுலயுமே அவர் போன எல்லா கம்பெனிலையுமே அவருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வாய்ப்பே கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 2018ல பெங்களூர்ல பிளிப்கார்ட்ல சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்கறாரு. இவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்னையில இந்தியம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனில சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்தாரு. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் பிரைவேட் லிமிடெட் அங்க அவர் வேலை பார்க்கறாரு. அப்போதான் அவருக்கு பிளிப்கார்ட்ல இருந்து இந்த வாய்ப்பும் வருது. அதுக்கப்புறம் 2019ல ஆட்டோமேஷன் இன்ஜினியரா வேலை பார்க்கறாரு. எங்கன்னா மேவிக் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ இந்த கேப்ல இவருக்கு சினிமா ஆசைய ஒரு 2 பேர் இவரோட கூட இருக்கிறவங்களே ஏற்படுத்துறாங்க. அப்ப அவரோட சீன்ஸ் எல்லாம் நிறைய பேரு இல்லடா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ரொம்பவே ஆசையை ஏற்படுத்திட்டாங்க. இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கடா, உனக்கு அந்த சினிமா ஃபேஸ் அப்படியே இருக்கு, நீ கண்டிப்பா நல்லா வரலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி சொன்னவர் பெங்களூர்ல இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே வந்துட்டாரு. நம்ம கண்டிப்பா ஒரு வாய்ப்பை தேடணும், தேடாம எதுவுமே கிடைக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட இத பத்தி பேசுறாரு. ஆனா அவங்க அம்மா இல்ல தம்பி உனக்கு அக்கா இருக்கு, நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணாத, சினிமால போய் கெட்டுதான் போக முடியும், இதெல்லாம் நீ பண்ணாத, நீ என்ன இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கியோ அதே பண்ணு, இப்பதான் நம்ம குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு, அதனால இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையும் கேட்காம பேச்செல்லாம் மீறி இவர்
இது பண்ணியிருக்கிறாரு. அதுல கடைசியில அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே தான் கிடைச்சிருக்கு. அவங்க பணத்த எல்லாம் வாங்கிட்டு, இவர்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் வாங்கிட்டு, சான்ஸ் வாங்கி தரேன்னு எந்தவித சான்ஸுமே வாங்கி தரல. இதனால நெறையவே டிப்ரஷன் ஆயிருக்கிறாரு. அந்த டிப்ரஷன்ல இருந்து வெளிய வரதான் இவரு பாக்ஸிங் அது இதுன்னு நெறைய கத்துருக்காரு. இவருக்கு கார் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குமாம். அதனால நெறைய காரும் டிஃபரெண்டா நம்ம கார் ஓட்டி அந்த இதுல இது பண்ணணும். நம்ம மைண்ட எங்கேயாவது டைவர்ட் பண்ணாதான் நம்ம இதுல இருந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலுமே சினிமாவோட ஆர்வம் அப்படிங்கிறது அவருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. நம்ம எந்த இடத்துல ஏமாந்தோமோ அந்த இடத்துலயே நம்ம ஜெயிச்சே காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஏற்பட்டிருக்கு. அந்த டைம்ல தான் இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிக்க வச்சிருக்காங்க யூடியூப்ல. அது மட்டும் இல்லாம மாதவம் அப்படின்னு 2020 வந்த படத்துலயும் இவரு நடிச்சாரு. ஏன்னா மிஸ்டர் ஃபேஷன் ஐகான் ஆஃப் சென்னை 2017 நடந்ததுல இவர் யதார்த்தமா காலேஜ் முடிச்சுட்டு அந்த டைம்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த டைம்ல நம்ம பாடி பில்டிங் அது இதுன்னு பண்ணி பாடியவே ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாரு. அந்த டைம்ல இவருக்கு அந்த அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு. ஈவன் அந்த அவார்ட் கிடைச்சிட்டு கூட அவர் பஸ்ஸுல தான் தன்னோட வீட்டுக்கே போயிருக்காரு. அந்த அளவுக்கு ஏழ்மை. ஸோ சினிமால இருந்தா கண்டிப்பா இந்த ஏழ்மை எல்லாம் போயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொரு சைடு நம்ம ஏமாத்துனவங்க யாரெல்லாம் நம்மளை ஏமாத்துனாங்களோ அவங்க முன்னாடி நம்ம பெருசா வரணுங்கிற அந்த வெறியோட தான் அவர் இதுல இறங்கியிருக்காரு. சீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா மகாநதி தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் சீரியல். ஸோ ரொம்பவே ஒரு ஹம்பிளான, அதாவது ரொம்ப கஷ்டப்படுற பையனாதான் இந்த சீரியல்லையும் காட்டியிருக்காங்க. எப்படி இந்த சீரியல்ல அவருக்கு ஒன் சைடு லவ்வோ அதே மாதிரி அவர் வாழ்க்கையிலயும் அவருக்கு ஒன் சைடு லவ் மட்டும்தான் இருந்திருக்கு. நான் எனக்கு லவ் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் லவ் பண்றத அந்த பொண்ணுகிட்டயே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு விதமான ஃபீலிங். எங்க நம்ம சொல்லி அவங்க அதை அக்செப்ட் பண்ணலைன்னா அது கஷ்டமாயிடும். அதனால எனக்கு நான் லவ் பண்ணது ஒன் சைடு லவ் தான். அது சக்சஸ் ஆகல. அதே மாதிரிதான் எனக்கு சீரியல்லையுமே ஒன் சைடு லவ் தான் கொடுத்தாங்க. எதிர்பாராத விதமா அது கல்யாணம் வரைக்கும் போய் அந்த எபிசோட்ஸ் இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்டர்வியூஸ்ல எல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ ரீசெண்டா கங்கா குமரனோட எபிசோடு நல்லாவே போயிட்டு இருக்கு. கங்கா குமரனை நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவந்தோ குமரன் காசெல்லாம் அவங்க அப்பாவோட அந்த காசெல்லாம் தொலைச்சா கூட கங்கா காவேரிக்காக அதை எல்லாத்தையும் மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. இப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல லைஃப், அத லவ் லைஃப் போயிட்டு இருக்க மாதிரி எபிசோட கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ புதுசா ரீசெண்டா கமருதீன் கார் வாங்கி அதுல தன்னோட அக்கா பையன் அம்மா 3 பேரையும் வச்சு ஓட்டிட்டு போனது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதுதான் என்னோட பல நாள் கனவாவும் இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நரிக்கூட்டம் அப்படிங்கிற அந்த வெப் சீரீஸ்லயும் 2021 நடிச்சிருக்கிறாரு. என்னதான் வெப் சீரீஸ் இதுலலாம் நடிச்சிருந்தாலும் அவ்வளோ பெருசா ரீச் ஆகல. ஆனா மகாநதி சீரியல்ல குமரனா நடிச்சது இப்போ அவர் எங்க போனாலும் அவரை எல்லாருமே குமரன் அப்படின்னு ரெகனைஸ் பண்ற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்கிறாரு. இன்னும் அவரோட ரோல் மகாநதியில பெருசாகிக்கிட்டே போகும்னு ரசிகர்களால எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்கள்.
தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.